ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2025. தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14 பிறக்கிறது. ஜோதிடத்தில் சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய நாளில் புத்தாண்டு பிறக்கிறது. 60 ஆண்டுகள் அடங்கிய பட்டியலில் வரக்கூடிய 47வதாக வரக்கூடிய விசுவாசுவ உலக நிறைவு ஆண்டு பிறக்க உள்ளது. இந்த ஆண்டிற்கான பொருள் என்ன? இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிகள் சூரியனை போல் ஜொலிக்க உள்ளனர் என தெரிந்து கொள்வோம். தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தின் போது சூரிய பகவான் மேசராசியில் பிறக்கிறார். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், மீன ராசியில் சனி, சுக்கிரன், புதன், ராகு என 4 கிரகங்களின் சேர்க்கை நடக்கப் போகிறது. எப்படி புத்தாண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் அமைப்பின் காரணமாக இந்த புத்தாண்டில் தொழில், வேலை தொடர்பாக லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த பதிவில் 12 ராசிக்காரர்களுக்கும் நற்பலன்கள், கெடுபலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம். ரிஷபராசி இலக்கையும் உறுதித்தன்மையும் கொண்டு விளங்கும் ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு அமர்வதுவும், தொழிற்ஸ்தானத்தில் ராகு சனியுடன் இணைவதுவும் செய்யும் தொழிலில் வெளிநாட்டு வாய்ப்புகளை பெறுவீர்கள். எதையும் முன்கூட்டியே முடிவு செய்து அதில் வெற்றி காண்பீர்கள். இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து 26/4/2025 முதல் ராகு தொழிற்ஸ்தானத்தில் அமர்வது உங்களின் தொழிற்ஸ்தானம் பலம் பெற்று யோகாதிபதி சனியுடன் இணைவு பெறுவதால் வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் மூலம் நல்ல வருமானம் பெறும் வாய்ப்பை பெறுவீர்கள். ஆன்லைன் வர்த்தகத்தில் ஆர்வம் கொண்டு செயல்படுவீர்கள். பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு நேரடி விற்பனை, நிறுவன பொருட்கள் விற்பனையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குரு வரும் 11/5/2005 முதல் தனஸ்தானத்தில் அமர்வது பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெறும் வாய்ப்புகள் அமையும். தங்க நகை வாங்குதல், இரும்பு சம்பந்தமான பொருட்கள் மூலம் நல்ல வருமானம் பெறுதல், வியாபாரத்தில் முன்னேற்றம் காணுதல் போன்ற வளர்ச்சிகளை பெறுவீர்கள். தங்கம் வாங்கும் வாய்ப்பு சிலருக்கு அமையும். நினைத்ததை நினைத்தபடி உருவாக்கி கொள்ளும் திறமை உண்டாகும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது அமர்வது நல்லதல்ல. இதனால் கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் தடைப்படும். கொடுக்க வேண்டிய இடத்தில் தாமதமாக வந்து சேரும். எதிலும் சுயமுயற்சி நல்ல பலனை பெற்று தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது, போராட்டமான சூழல்கள் அனைத்தும் உங்களுக்கு நிவர்த்தி அடையும். அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பல்வேறு விதமான நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். குடும்பத்தில் மற்றவரிடத்தில் மரியாதை அதிகரிக்கும். பிள்ளைகள் தொடர்பான சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும். பெற்றோர்களின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் வெள்ளி, சனி மற்றும் வியாழன். அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை, மஞ்சள் மற்றும் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. பரிகாரங்கள்: ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி வழிபாடு செய்து நெய் தீபம் ஏற்றி வணங்கி வரும்போது மாதம் ஒரு முறை 10 சுமங்கலிகளுக்கு மஞ்சள் கிழங்கு தாலி வாங்கி கொடுத்து வர சகல தடைகளும் நீங்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.